வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். சினிமா விமர்சகர் திரு ஜாக்கி சேவர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, என்ன மாதிரியான பரிமாற்றங்கள் மாறி இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவரிடத்தில் பேசலாம். சார், அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கிறது எல்லாராலையும் முன்வைக்கப்படக்கூடியது. நம்ம சொன்னது மாதிரி எந்த அளவிற்கு ஒரு படத்தினுடைய டீசர் வெளியிட்டா வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அந்த திரைப்படத்தை பற்றின விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை அத்தனை ரசிகர்களுக்கும் இருக்குது. அதை நம்ம எந்த இடத்துலையுமே குற்றம் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு உள்ள விமர்சகர்கள் எப்படி இருந்தாங்க, அன்னைக்கு திரைப்படத்தை எந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க திரைப்படங்கள்? ஆனால் அன்றைக்கி சினிமா விளம்பரப்படுத்தினாலும் பத்திரிகையும் வார பத்திரிகைகள் மூலமாக தான் சினிமா விளம்பரப்படுத்தினாங்க. விமர்சனங்களும் வார பத்திரிகைகள் மூலமாகவும் தினசரி பத்திரிகைகள் மூலமாகவும் தான் உங்களுக்கு வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு திரைப்படம் வந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த வாரப்பத்திரிக்கை வரும்போது அதில் விமர்சனம் டீட்டெயிலாக வரும். அதை பார்த்துட்டு சினிமாவுக்கு போவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, 25 நாள் ஓடிடும். ஸோ 2வது வாரத்தில் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா விமர்சனத்தை படிச்சுட்டு போய் குடும்பமாக போய் அந்த படத்தை வெற்றி பெற வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி சொன்னீங்க ஒரு திரைப்படம் வந்தால் 24 நாட்கள் ஓடிடும்னு. இன்றைக்கி படம் வெள்ளிக்கிழமை இறங்குச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமை அந்த 3 ஷோஸும் ஓடினாலே பெரிய விஷயம். ஒரு ஷோ, அந்த ஷோவிலே விஷயம் தெரிஞ்சிடும். இன்னொன்று, அந்த சண்டே வரைக்கும் அந்த படம் கிராஸ் ஆகிட்டுனா ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. பொதுவாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு திரைப்படங்கள் இன்றைக்கி எத்தனை நாள் ஓடினால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு? ஒரு வாரம் ஓடினாலே பெரிய விஷயம்தான். ஏன்னா இப்போ தேட்டர்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு தேட்டரில் தான் ஒரு படம் ஓடுன்றப்போ இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் படம் வருவதுன்னா எல்லாம் ஒரு 200 2000 ஸ்க்ரீன் 3000 ஸ்க்ரீன் மாதிரி இறக்கிடுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கலெக்ஷன் ஒரு 2 நாள் ஓடினாலே அது 25 நாட்களுக்கு ஓடுற ஒரு விஷயத்தை இன்றைக்கி 3 நாள் 4 நாளே எடுத்துடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம். இன்னொன்று என்னென்னா, வழி உள்ளது வாழும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல சினிமா கண்டிப்பாக ஓடும். நீங்கள் நல்லா எடுக்காமல் ஒரு படத்தை நீங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ணாலும் அது மொதல் ஷோ பார்க்கும்பொழுதே இன்றைக்கி இருக்கிற தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் படம் பார்க்குற அத்தனை ரசிகருமே இன்றைக்கி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கான அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. முன்னாடி அந்த ஸ்பேஸே கிடையாது. முன்னாடிலாம் வாரப்பத்திரிக்கையோ இல்லை தினசரியிலோ தான் ஒரு சினிமா விமர்சனம் வந்துகிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் அதிகமானதால் சோஷியல் மீடியாவில் எல்லா விமர்சனம் வர்றதுனால உங்களுக்கு 2வது ஷோ ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ தாண்டதுக்குள்ளே அந்த படத்துடைய ரிசல்ட் நெட் ரிசல்ட் தெரிஞ்சு போகுது. இல்லை, நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு திரைப்படம் ஒரு வாரம் ஓடினாலே அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு 50-56 திரைப்படங்கள் இந்த கணக்கில் இருந்தது. இன்னைக்கு 250 திரைப்படங்கள் வரை வந்திருக்கு. ஆனால் திரையரங்குகள் அப்படிங்கிற கம்பேரிசனை பார்க்கும்போது ஒரு 1000 தான் இன்னைக்கு நெருங்கிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் 2500-3000 திரையரங்குகள் இருந்தது, ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இதனுடைய தாக்கம் திரைப்படத்தினுடைய அந்த வளர்ச்சியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். தியேட்டர்ஸ் கம்மியாயிடுச்சு, ஷோஸ் அதிகப்படுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு கடலூர் ரமேஷ் தேட்டரில் வருஷத்துக்கு 7 படம் தான் ஓட்டினாங்க. அபிஷன் மிகி ஜீன்ஸ் அந்த காலகட்டத்தில் வருஷத்தில் 7 படம் தான் மாற்றினாங்கன்னா பார்த்துக்காங்க. ஒரு படமும் 75 நாள் 80 நாள்ன்றதுனால வருஷத்துக்கு 7 படம் தான் மாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலமை இன்றைக்கி கிடையவே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, திரைப்பட உருவாக்கம் அதிகமானாலும் கூட தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியானதுனாலையும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கிற நிலைமை. இது என்னன்னா இந்த ஒரு வழியான காலகட்டத்தை தமிழ் திரையுலகம் கடந்தே ஆகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த படம் ரிலீஸ் பண்ணணும், இனி அதுக்கான வெயிட்டிங்ஸில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ளே அவங்க மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஒரு வாரம் தான் கெப்பாசிட்டி அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது இப்போ தனி ஒருவன் படம் ஒரு வாரம் ஓடும், அடுத்தது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறாலும் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அந்த படம் சீர்காழியில் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே அது 70 நாள் கடந்து ஓடுது. அப்போ நான் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தடுமாறுறாங்க. ஸோ அதுக்கடுத்துன்றப்ப அதாவது அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போகுது. தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியானதுனால ஒரு படம் நல்லா ஓடுறப்ப அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும்? அடுத்தது நீங்கள் இறக்குற படம் சப்போஸ் ஓடலைன்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி, இந்த தீபாவளியை நம்ம இப்போ எடுத்துக்கும் ஒரு கான்செப்டுக்கு அதிகப்படியான திரைப்படங்கள் இந்த தீபாவளியில் வரல. பொதுவாக இன்னைக்கு பண்டிகை நாட்கள்ல எல்லாம் அதிகப்படியான திரைப்படங்கள் இறங்குறதே கிடையாது. இதுக்கான மெயின் ரீசன் அதான் முன்னாடியே சொன்னேன். முன்னாடி என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் திரைப்படங்களுடைய பார்வையாளர்கள் அதிகமானாங்க. இன்றைக்கி அதனுடைய பார்வை வீச்சு குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், நம்ம ஒரு இதே ஒரு தீபாவளிக்கு நம்ம ஊருக்கு காலையில் நாங்கள் யூனிவர்சல் சோல்ஜர் பார்த்தோம் ரத்னா தேட்டரில். அதுக்கப்புறம் காதலன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பவித்ரா பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரே நாளில் 5 ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி அது மாதிரி யாருமே கிடையாது. ஸோ அன்றைக்கி அந்த என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது, அதிகமாகிடுச்சு. 2வது தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. திரைப்படங்களுடைய உருவாக்கம் அது என்ன சொல்கிறதுனா, இந்த
இன்டர்நெட் வருகையெல்லாம் வந்ததுனால அந்த பார்வையாளர்கள் வந்து முன்னே விட வந்து குறைஞ்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது, அதனால் அதை அந்த அந்த வருத்தத்தை போகிறது சினிமா பார்க்குறது அதிகமாக போயிருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. முன்னாடிலாம் வந்து 70-80களில் வேலை காலி இல்லைன்ற ஒரு வந்து போர்டு வந்து எல்லா நிறுவனங்களும் வாசல்லையும் இருக்கும். வேலை தேடுறதே ஒரு பெரிய பொழப்பாக போய் எல்லா இளைஞர்களும் தேடுவாங்க. அன்றைக்கி வந்து ஒரு வடிகால சினிமா இருந்தது. இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அடிப்படையான போராட்டத்துக்காக 1000 பேர் சேர்க்கறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவனுக்கும் ஃபேமிலி லைஃபு, பொண்டாட்டி, புள்ள, வீக்கெண்ட் கல்ச்சர் மாறிடுச்சு. ஸோ சினிமா வந்து இதில் வந்து அவனுடைய லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக போயிடுச்சு. இன்னொன்று, சினிமா மட்டும்தான் ஒரு பொழுதுபோக்குன்ற ஒரு நிலைமை மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல், படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக. இன்னொன்று, நம்ம சினிமா திரையரங்குகளில் நிறைய ஓடலை அப்படின்னா கூட சினிமாவுடைய அந்த உரிமத்தை பெறுவதற்கான சேட்டலைட் உரிமங்களாக இருக்கட்டும், வெப் உரிமமாக இருக்கட்டும், பாடல் உரிமமாக இருக்கட்டும், இன்றைக்கி புதிய பரிணாமங்களில் வேறு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது அப்படிங்கிறதும் ஒரு வகையில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சினிமாவுடைய வளர்ச்சி நல்ல வருமானம் தான் இது. அன்னைய காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்ட்டாக யூடியூப்பில் போட்டால் கூட அது பெரிய வருமானத்தை ஈட்டி தர ஒரு விஷயம். என்னைக்கு ஒரு வளர்ச்சி வந்து எப்படி வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளனும் ஒரு சினிமா நடிகரும் எப்படி பயன்படுத்திக்கிறான்றதை பொறுத்து தான் இனி வரும் காலங்களில் வந்து தமிழ் சினிமா சிறக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் மிக தெளிவாக இருந்தால் மட்டுமே அது நிஜமாக வந்து நல்ல போட்ட காசை வந்து அதிகமாக எடுக்கிற ஒரு விஷயம்தான் சினிமா. அது மிக சரியாக அதை உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்ட ஒரு தயாரிப்பாளர் தான் இனிமேல் வந்து காலம் தள்ள முடியும். நீங்கள் சொன்னது மாதிரி, அதாவது இணையதளம் ஒரு இன்னொரு புதிய விஷயம் இணையதளம் வருதுன்னா அது ஒரு துறையை நசுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இணையதளம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் இல்லை, நசுக்குன்னு சொல்ல வரல. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் நிறைய காசு பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, அது திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மிக சரியான ஒரு நல்ல படத்தை நீங்கள் தந்தீர்களானால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும். நீங்கள் நல்லாவே இல்லைன்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? எவ்வளோ தான் நீங்கள் நல்லா சமைச்சாலும் ஒரு கொஞ்சம் உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாடு வந்து வேஸ்ட்டு தான். நான் இவ்வளோ அவ்வளோ பண்ணலாம் பேசவே முடியாது. உப்பு இல்லாத சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அது மாதிரி தான் ஒரு நல்ல திரைப்படம் என்பது எல்லாத்தையும் சரியாக உள்வாங்கி இருந்தால் மட்டும்தான் நல்ல திரைப்படம், அது கண்டிப்பாக ஓடும். இவங்க வந்து இன்றைக்கி வந்து இணையதளத்தில் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து இணையதளம் தான் கொடுக்குது. ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அதை இணையதளத்தில் வந்து எல்லாருமே எழுதுறான். குப்பன் சுப்பம் கூட வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்றது வந்து அவனுடைய கருத்து தெரிவிக்கிறான், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறான். அதை பார்த்தவங்க அவங்க சர்க்கிளில் அதே ரசனை சார்ந்த மக்கள் வந்து திரும்ப சினிமாவுக்கு போகிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு விமர்சகர், ஒரு வாரப்பத்திரிகையில், ஒரு தினசரி பத்திரிகையில் ஒரு விமர்சகர் எழுதுவார், ஒரு டீம் வந்து 4 பேர் எழுதுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. படம் பார்த்த அத்தனை பேரும் ஸ்மார்ட் ஃபோனில், அவனுடைய சர்க்கிளில், அவனுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், அவனுடைய ட்விட்டர் குரூப்பில், அவனுடைய ஃபேஸ்புக்கில் போடுறான். ஸோ அவனுடைய ரசனை சார்ந்த மக்கள் வந்து அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ இணையதளம் என்பது ஒரு அடுத்த கட்ட திறவுகோல் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது சரிதான். அதாவது முன்னாடிலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த தினசரி பத்திரிகைகளில் மட்டும்தான் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த விமர்சகர்கள் எழுதுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, நம்ம படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் பார்க்குறோன்னா அந்த இடத்துலேருந்து ட்வீட் பண்ணுறோம், அதே இடத்துல ஃபேஸ்புக்கில் போடுறோம் அப்படிங்கிறது அந்த படத்திற்கு ஒரு பின்னடைவு கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் அது என்ன பின்னடைவுன்னு பார்க்கறதுக்காகவே பல பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க அந்த திரைப்படங்களை பார்க்கறதுக்காக. அதே நேரத்தில் இந்த ரசிகர்கள் தான் எல்லா திரைப்படங்களையும் பார்க்குறாங்களே தவிர அந்த தொழில்நுட்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்க, அந்த இயக்குனர் அந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உலக சினிமாக்கள் நிறைய பார்க்குறாங்களே தவிர தமிழில் வந்திருக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களையும் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான். நிச்சயமாக கேள்விக்குறிதான். நான் திரும்பவும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறது தான், ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படம் வந்து உலக சினிமாவுக்கு நிகரான திரைப்படம் கூட நான் அந்த படத்தை சொல்லுவேன். பண்ணையாரும் பத்மினின்னு ஒரு படம், மிக அற்புதமான ஒரு படம். அந்த படத்தை வந்து யாருமே கொண்டாடலை, சிலாகிக்கலை. நீங்கள் அந்த படத்தை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப எல்லா பேட்டிகளையும் சொல்கிறது அந்த படத்தை துப்பு. ஏன்னா அந்த படத்தில் வந்து அழகியல் சார்ந்த விஷயம், ஒரு 50 தாண்டின ஒரு வயதானவர்களுக்கான காதல், ஒரு இயந்திரத்தின் மீதான ஒரு காதல், அதில் இருக்கிற ஒரு நேசம், அதை காட்சிப்படுத்திய விதம், அந்த கார் மேலே வந்து பூலாம் விழுந்து அந்த கார் மேலே ஏறணும்னு ஒரு ஆசைப்படுற ஒரு சின்ன பையன், அவனுடைய மன உணர்வுகள், அந்த கார் மீதான காதல் கொண்ட ஒரு ஓட்டுநர், அப்படின்னு அந்த படம் வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி சொல்லிட்டு, ஆனால் அந்த படத்தை நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கல, அந்த படத்தை ஓட வைக்கவே இல்லை. ஸோ இன்னமும் வந்து அந்த கமர்ஷியல் ஃபார்முலா நல்ல படம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த படத்தை வந்து சிலாகிகளை கொண்டாடவில்லை. ஸோ ஏதாவது அத்திப்புத்தா மாதிரி ஒரு எல்லாரும் எழுதுறாங்கன்றதுக்காக எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் கூட காக்கா முட்டை போன்ற பல திரைப்படங்கள் மக்களுடைய உண்மையான உணர்வுகளை பிரதிபலித்த பல திரைப்படங்கள் வெற்றி பெற தான் செய்திருக்கிறது. அதற்கு காரணமும் இணையதளங்கள் தான். இணையதளங்கள்லாம் காக்கா முட்டையெல்லாம் ஓடி இருக்காது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னனால தான், அது இணையதளங்களில் மிக அற்புதமாக அந்த திரைப்படத்தை பற்றி எழுதுனால தான் காக்கா முட்டை என்ற ஒரு திரைப்படம் வந்து வெற்றி வாங்க. நிச்சயம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் மக்கள் மனதில் மக்களுடைய அடிப்படை விஷயங்களையும் உணர்வுகளையும் இன்னும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களை போன்ற விமர்சகர்களுடைய கருத்துக்கள் இன்னும் பல வளர்ச்சிகளை திரைத்துறையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது. இந்த காலை பொழுது நீங்கள் கலந்து கொண்டு பல விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும்.